தாராபுரம் அடுத்த கொலத்துப்பாளையம் பேரூராட்சி பகுதிகளில் ஆடுகளை கொல்லும் திருநாய்களை ஒலித்திட பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய செயலாளர் வட்டாட்சியிடம் மனு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாரதிய ஜனதா கட்சி கிழக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் மற்றும் 14வது வார்டு உறுப்பினர் கார்த்திகேயன் கூறுகையில், தாராபுரம் அடுத்த கொலத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு திருவள்ளூர் நகர் பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் வளர்த்து வருகின்றனர். தினமும் பகல் நேரங்களில் காடுகளில் மேய்ந்து இரவு நேரங்களில் மூங்கில் பட்டியலில் அனைத்தும் தகுந்த பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்குள் இடைச்சி சாமி என்பவரது 21 ஆடுகளும், முத்து என்பவரது 4 ஆடுகளும், லிங்கசாமி என்பவரது 5 ஆடுகளும், பீட்டர்குமார் என்பவரது 3 ஆடுகளும், பாலு என்பவரது 5 ஆடுகளும், நாட்டுத்துறை என்பவரது 3 ஆடுகளும், அதிகாலை காளையாத்தாள் என்பவரது ஆடுகளும் மற்றும் குட்டிகளும் 5 கடித்து குதறி கொன்றுவிட்டது. எனவே கடந்த ஒரு மாதத்திற்குள் மொத்தம் 45 ஆடுகள் தெருநாய்கள் கடித்து கொன்று குவித்துள்ளது. எனவே எங்கள் பகுதியில் ஆடு வளர்க்கும் விவசாயிகள் ஆடு வளர்ப்பை முற்றிலுமாக தொடர்ந்து ஆடுகள் வளர்க்க இயலாத சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் விவசாயிகளின் அடிப்படை வாழ்வாதார தொழிலாக ஆடு வளர்ப்பு தொடர்ந்து செய்யும் விதமாக உடனடியாக ஆடுகளை கொல்லும் தெருநாய்களை கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என கூறப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விவசாயிகளின் முக்கியமான வாழ்வாதாரமாக ஆடு வளர்த்து வருகின்றார்கள் விவசாயிகள். அந்த ஆட்டினை தெருநாய்க்கள் தொடர்ந்து ஒரு மாத காலமாக ஒவ்வொரு ஆடாக மேயும். ஆடு பகலில் மேய்ச்சலுக்காக காடுகளில் விடப்படுகின்றது. அந்த காட்டுப் பகுதிகளில் சென்று ஆட்டை பிடித்து கடித்து கொன்று விடுகிறது. சில 2 தினங்களுக்கு முன் அது வளர்க்கும் மூங்கில் பட்டியில் அடைத்து வளர்த்து வருகின்றார்கள். அந்த பட்டியில் சென்று இரவு நேரங்களிலும் சேதப்படுத்தி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் விவசாயிகளின் வாழ்வாதாரமான ஆடு வளர்ப்பு தொழில் மிக முக்கியமான வாழ்வாதாரமான தொழிலாக இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் இந்த தெருநாய்க்கள் ஆடுகளை தொடர்ந்து ஒரு மாத காலமாக, குறிப்பாக எனது வார்டுக்கு உட்பட்ட குளுக்குப்பாளையம் திருவள்ளூர் நகர் பகுதியில் தொடர்ந்து 45 ஆடுகளுக்கு மேல் கடித்து கொன்றுவிட்டு சேதமடைந்துள்ளது. கடித்து கொன்றுவிட்டது. தொடர்ந்து இது ஒரு மாத காலமாக நடைபெற்று வருவதால் நம்ம இந்த தெரு நாய்களை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி பொதுமக்கள் விவசாயிகள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகி இந்த அடிப்படை வாழ்வாதார தொழிலான ஆடு வளர்ப்பை கைவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அவர்களை சந்தித்து இன்று அதிகாலையில் கூட 4 ஆடுகளை நாய்கள் கடித்து அந்த புகைப்படத்துடன் கூடிய இணைப்பை வட்டாட்சியர் அவர்களிடம் வழங்கியுள்ளோம். வட்டாட்சியர் அலுவலர் அவர்கள் நமக்கு தெரிவித்ததாவது, பேரூராட்சிக்கு உடனடியாக இந்த தகவலை தெரிவித்து தெருநாய்களை கட்டுப்படுத்தும் விதமாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்துள்ளார்.